அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். கால்நட்ஸ் எனவும் மாயாப்பழா என்று வடமொழியிலும் அழைக்கப்படும் மாசிக்காயை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த காய் அதிகமான துவர்ப்பு சுவை உடையது. இந்த துவர்ப்பு சுவை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட சர்க்கரை கட்டுக்குள் இருக்கும். முகப்பரு உள்ளவர்கள் மாசிக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடி, எலுமிச்சம்பழ சாறு, பன்னீர், தயிர் கலந்து முகப்பரு உள்ளவர்கள் இரவு முகத்தில் பூசி காலையில் கழுவ முகப்பரு போகும். மாசிக்காயில் வைட்டமின் ஏ, சி, கால்சியம், ஃபைபர், வைட்டமின்கள் கலந்துள்ளது. இது வற்றச் செய்யும், இரத்தத்தை உறைய வைக்கும், தசையை இறுக வைக்கும். உடலில் புண் இருந்தால் மாசிக்காய் ஆற்றும். மாசிக்காய் பொடி, பனங்கள் கண்டு 1 டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி சாப்பிட இரத்த மூலம், பிஸ்டுலா, அதிக மாதவிடாய் போக்கு உள்ளவர்கள் மற்றும் உடலில் எந்த வகையிலேனும் இரத்தம் வெளியேறினால் தினமும் இதை சாப்பிட நல்ல பலன் தரும். அல்சர் புண் தீரும். மாசிக்காய் பொடி, அகத்திக்கீரை, விளக்கெண்ணெய் எடுத்துக்கொள்ளவும். விளக்கெண்ணெயை காய்ச்சவும், அகத்திக்கீரையை போட்டு வதக்கி பிறகு மாசிக்காய் பொடி போட்டு தைலமாக காய்ச்சவும். இதை மூலம் உள்ளவர்கள் மேல் பூச்சாக தடவி வர மூலம் சுருங்கும். மாசிக்காய் பொடி 1 ஸ்பூன், பனங்கற்கண்டு 1 டம்ளர் நீரில் கசாயமாக காய்ச்சி வடிகட்டி காய்ச்சிய பால் கலந்து சாப்பிட வெள்ளைப்போக்கு, நச்சுகள் அகலும். பெண்களின் பிறப்புறுப்புகளில் ஏற்படும் அரிப்பு தீரும். பிறப்புறுப்பில் கழுவ வேண்டும். சிறு சிறு புண்களை ஆற்றும். காயை இலைத்து மார்பு மீது தடவ மாரை கெட்டிப்படுத்தும். மார்பக காம்புகளில் சிறு சிறு கட்டிகள் ஏற்பட்டு வலி உண்டாகும் நோய்க்கு மாசிக்காய் வீக்கம், கட்டிகளை போக்கும். மார்பக காம்புகளில் புண்கள் ஏற்படுவதற்கு மாசிக்காயை இலைத்து போட நல்லது. இந்த மாசிக்காயை பயன்படுத்தி வாழ்வில் சுகம் பெற கேட்டுக்கொள்கிறேன். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து லைக் கொடுங்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.